மலையே சிவமாக திகழும் உன்னத திருத்தலம் தான் திருவண்ணாமலை. ஜோதி வடிவத்தில் இருக்கிற இந்த திருவண்ணாமலையை நம்ம மனசால நினைச்சோம்னாவே நமக்கு முக்தி தருவான் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலையார் சன்னதியிலிருந்து தொடங்கி அந்த கிரிவலம் சுற்றி வர பாதை முழுவதும் பாத்தீங்கன்னா ஒரு 150க்கும் ஜாஸ்தியான கோயில் தான் இருக்கும். அதுல ரொம்ப முக்கியமான கோயிலுங்கன்னு பாத்தீங்கன்னா 8 லிங்கங்கள், 8 திசையும் காக்கும் விதத்துல அங்க லிங்கங்கள் அமைச்சப்பட்டிருக்காங்க. அது இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானியலிங்கம். இந்த கிரிவலம் மாசம் வர பௌர்ணமியில தான் பக்தர்கள் கிரிவலம் சுத்துவாங்க. ஆனா இப்பெல்லாம் டெய்லியுமே சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பௌர்ணமியில தான் ரொம்ப விசேஷம். இந்த கிரிவல பாதை பாத்தீங்கன்னா 14 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இங்க கார்த்திகை தீபம் தான் ரொம்ப விமர்சையா நடைபெறும். அதுல அந்த மலை மேல ஏத்துற அந்த தீபம் ஒரு வாரத்துக்கு அணையாம எரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. வருஷம் ஃபுல்லா சுத்துற கிரிவலமும் ஒண்ணு. சித்திரை மாசம் வர்ற பௌர்ணமியில சுத்துற அன்னைக்கு ஒரு நாள் நீங்க மலை சுத்தினீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு சுத்தின பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் ஃபேமிலியோட ஒரு முறையாச்சும் திருவண்ணாமலைக்கு போயிட்டு அண்ணாமலையார தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அடுத்த மாசம் சித்திரை